ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல், சமூக மற்றும் சர்வதேச பகுப்பாய்வாளர் உங்கள் விருப்பமான உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ட்ரம்ப் வந்ததுலேருந்து ஒரே அதிரடி தான். எதையாவது ஒன்று மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நான் போரை நிப்பாட்டிடுவேன்னு பார்த்தா எதிரியான புதினோட நட்பு கொள்கிறார், அமெரிக்காவின் எதிரியான இது. அப்புறம் அமெரிக்கா அது வரையும் சப்போர்ட் பண்ணியிருந்த ஜெலன்ஸ்கியை பார்த்து மிரட்டுறாரு. எப்போ அதெல்லாம் நிப்பாட்டிக்கோ, நான் சொல்கிற மாதிரி இனி பணம் தர முடியாதுங்கிறாரு. எப்போவுமே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் தான் சேர்த்து பேசுவாங்க. பேசும்போதே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள். இவர் பார்த்தா ஐரோப்பாவோட தான் சண்டை போடுறாரு. டே உங்களுக்கு கிட்ட நாங்கள் பணம் தரணும், நிப்பாட்டு ஓடு அப்படிங்க. WHO அதுக்கு பணத்தை கட்டு. ஸோ ஒரு வித்தியாசமாக நிறைய செயல்பட்டு கொண்டே வருகிறாரு. அப்புறம் LGBT இதை பற்றிலாம் நீங்கள் நிறைய பேசிட்டீங்க, அது ஒன்றும் பெரிய புதுசு கிடையாது. இப்படி தொடர்ச்சியாக ஏதாவது அதிரடியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் இப்போ ஒன்று செஞ்சிருக்காரு. அவங்க நாட்டுக்குள்ளேயே பயங்கரமான விஷயங்கள் ஒன்று பண்ணியிருக்காரு. கல்வித்துறையை கலைச்சிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. கேட்கும் போதே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே கலைச்சிட்டாரா? அவ்வளோ பெரிய நாடு, உலகத்திலேயே அவன் தான் பிக் பிரதர், பெரிய அண்ணன், அவ்வளோ பெரிய ஆள். நாட்டில் கல்வித்துறை, கல்விங்கிறது கண்ணு மாதிரி இல்லையா ஒரு நாட்டுக்கு, அதை கலைச்சிட்டாருங்கிறாங்க. கேட்டால் மாநிலங்களுக்கு, மாகாணங்களே அதை பொறுப்பு எடுத்துக்கணும், மத்திய அரசுக்கு அந்த பொறுப்பு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நடக்குது, என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது கல்வி அமெரிக்காவில் மத்திய இப்போ ட்ரம்ப் வந்தோடனே என்ன இப்போ பார்க்குறாருன்னா, அதாவது அமெரிக்கா உலகத்தை பூரா ஆட்டையை போடும். ஆனால் அமெரிக்காவுக்குள்ள தாறுமாறாக ஆட்டையை போட்டு தின்னுட்டு இருக்கு ஒரு கும்பல். அமெரிக்காவுக்குள்ள அதாவது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. புரியுதா? கல்வித்துறை ஒரு பக்கம், சிஏஏல உளவுத்துறை பேரை சொல்லி பல லட்சம் கோடிகள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், அங்கே நம்மளை மிரட்டுறான், இவனை காப்பு வைக்கணும், இந்த அவனை செக்கு வைக்கணும், ஈரானை காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை அவங்க சாப்பிட்றாங்க. நாசா வளைச்சு திங்கிறாங்க. நாங்கள் தான் வேர்ல்டில் நம்பர் 1 சொல்லிட்டு, அதாவது ஸ்பேஸ் சயின்ஸுக்கு ரஷ்யா தான் தந்தை. ஸ்பேஸ் சயின்ஸ்னு ஒன்று பெருசாக கொண்டு வந்ததே ரஷ்யா தான், அமெரிக்கா கிடையாது. யூரிகாரியம் தானே முதல்ல போனது. ஆமாம், ரஷ்யா தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பின் தந்தையே ரஷ்யா தான், அமெரிக்கா ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவனை பின்தொடர்ந்து போகிறது தான் அமெரிக்கா. இப்போ இன்றைக்கி வரைக்கும் போகிறாங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகிறாங்கன்னா ரஷ்யா தான் நம்பர் 1. சரியா? ஆனால் ரஷ்யா 10 ரூபா செலவு பண்ணுதுன்னா அமெரிக்கா 200 ரூபா செலவு பண்ணுது. புரியுதா? ஓ, அவன் தான் சாதிக்கிறான், பட் அவனே 10 ரூபா செலவு பண்ணி ஒரு சாதனை பண்ணியிருக்கான். இவன் 200 ரூபாய் ஆட்டையை போடுறாங்க. ஆட்டையை போட்டு அமெரிக்கா கவர்மெண்ட்டு பல இடங்களில் கொள்ளையடிச்சு வருமானம் வருது. இப்போ நம்ம ஊர்லேயே பணக்கார வீட்டு பிள்ளைங்கள்லாம் இருக்கும். அவங்க அப்பா வேணா முள்ளையை போட்டு அவனுக்கு போனஸ் கொடுக்க மாட்டான், இது பண்ண மாட்டான், எல்லாத்தையும் ஆட்டையை வேலை பார்க்குறோன்னா தொழிலாளியை நசுக்கி அந்த காசை அடித்து கொண்டு வருவான். அப்போ அந்த பிள்ளை மிட் நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிடும், பிரியாணி சாப்பிடும், அது காசு அள்ளி எறிவாங்க. ஆனால் ஒரு நல்ல அப்பனாக இருந்தால் பாப்பா, நீ எதுக்கு ராத்திரியில் உனக்கு எதுக்கு ஐஸ்கிரீம், எதுக்கு நீ இப்போ எதுக்கு இந்த உனக்கு எதுக்கு வீட்டில் 4 வண்டி, எதுக்கு உனக்கு எங்கேயா போகிறதுக்கு ஒரு கார் இருக்குது, உன் அம்மாவுக்கு ஒரு காரு, உன் மகனுக்கு ஒரு காரு, தம்பிக்கு ஒரு காருன்னு எதுக்கு? இது வேஸ்ட்டு தானே. இருக்குது இத்தனை டிரைவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன், எதுக்காக இதெல்லாம் இவ்வளோ இருக்குது? நான் வந்துட்டேன்னா 6 மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு வந்துடுறேன், கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, இல்லை அம்மா கார் இருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, ஜென்ரலாக ஒரு கார் இருக்குது, எதுக்கு 5 கார்? இப்படிலாம் டைப் பண்ணுவான். இல்லை எதுக்கு அனாமத்தான் அப்படி செலவு பண்ணுறேன்னு. அதை தான் இப்போ ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் பெரிய அறிஞர்ன்ற பேர்லையும் இதுன்ற பேர்லையும் எல்லா துறையிலையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான் அங்கே உள்ள அதிகாரிகள். புரியுதா? அங்க உள்ள தனியார் முதலாளிகளா? தனியார் முதலாளிகள் இல்லைங்க, கவர்மெண்ட் ஆபீசருங்க. கவர்மெண்ட் கொள்ளையோ அடிச்சுக்கிட்டு இருக்கு. WHO பேர்ல பல லட்சம் கோடி அடிச்சுட்டு இருந்தாங்க. WHO பேர் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு காசு கொடுக்குறேன்ற பேர்ல இவங்க கமிஷனு. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறேன், இந்தியாவில் உளவு பார்க்குறேன், இந்திய தேர்தலை இது பண்ண வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. இப்படி எல்லா வகையிலையும், அதாவது இந்தியான்னு சொல்ல எல்லா வகையிலையும் உளவு பார்க்குறேன்னு ஒருத்தன் CA அடிச்சுக்கிட்டு இருக்கான் தாறுமாறா. இப்போ உங்களுக்கு 50,000 ரூபா சம்பளம் கொடுத்தா போதும். சரி, நல்ல சம்பளம்னா 1 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுத்தா இப்படி வாரி வழங்கி. சரி, நீ என்னதான் வேலை பார்த்துருக்கீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. இப்படி கல்வித்துறையில் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அங்கே உள்ள மாணவர்கள் 8வது வரைக்கும் படிக்கிறவங்க 70% மாணவர்களுக்கு, எத்தனை பர்சன்ட்? 70%க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு எழுத தெரியலையா? ஆமாம் ஆமாம் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் ஆங்கிலம் எழுத தெரியல. எத்தனை சதவீதம்? நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பட்டை கிளப்புவாயில பசங்க. 70% பேருக்கு எழுதவே தெரியலன்னா அப்புறம் என்னத்துக்கு கல்வித்துறைன்ற?
அமெரிக்கா சந்தானம் அப்ப கேட்பாங்க. லக்ஸுரிக்கு தான் செலவு பண்றான், ஆடம்பரத்துக்கு தான் செலவு பண்ணிட்டு இல்லைங்க, நீங்க ஒரு அதிகாரியா உங்களை போடுறாங்க, உங்களுக்கு 50 லட்ச ரூபா சம்பளங்க, 50 லட்சம் உங்களுக்கு கீழே 10 லட்சம் 5 லட்சம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் மத்திய கல்வித்துறையில இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க காசு. ஆனா ஒரு வேலையும் செய்யல. மாணவர்கள் படிக்கிறானான்னு பார்த்தா இல்லை. கல்விக் கொள்கை ஏதாவது வகுத்து ஏதாவது ஆண்களை சேர்த்துருக்கானா இல்லை. சம்பளம் மட்டும் பல கோடிகள் போயிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு எழுத படிக்கவே தெரியல. 70% பேருக்கு, 7% பேருக்கு இல்லை, 70 பேர், 100 பேர் படிக்கிறான்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 70 பேருக்கு எழுத தெரியல இங்கிலீஷ். அவன் தாய்மொழி, மும்மொழிலாம் கிடையாது. மும்மொழி இருமொழிலாம் இப்போ நம்ம ஆட்கள்லாம் பயங்கரம். தாய்மொழியும் படிக்கிறான், இங்கிலீஷில் எழுத படிக்க தெரியலன்னா பரவாயில்ல, 2வது மொழி. அவனுக்கு தாய்மொழி இங்கிலீஷ் தான். 70% கவர்மெண்ட் பிள்ளைகள் படிக்கிறேன்னா அப்போ எல்லாத்தையும் ஆட்டையை கலைச்சி ஓடுறான்னு வட்டி விட வேண்டியதுதானே. அப்ப என்னதான் இந்த கவர்மெண்ட் செலவு பண்ணிருக்கு கல்விக்கு? கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிருக்குங்க, அதிகாரிகள் தின்னுபிட்டு ஒரு வேலையும் பார்க்கலங்க. அதான் ட்ரம்ப் சொல்றாங்க ஓடி ஓடுகடால. பசங்க செல்போன் அந்த மாதிரி ஆடம்பரத்துல அதெல்லாம் இல்லை. இவங்க அதுக்கான திட்டத்தை வகுக்கல, எப்படி சொல்லி தரணுன்றதே வகுக்கலைங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி பாக்கியராஜ் சார் படத்துலேயே பார்த்தீங்கன்னா மாலை நேர வகுப்பு தீபாவை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இவங்க ஆமாம், இவன் இந்த கிழவைங்க எப்படி சொல்லி கொடுத்தா வருவான்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சரை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு போர்டை போட்டு அவர்களை எல்லாம் ஆஜராக வச்சு 70 வயசு 80 வயசில் அவர்களுக்கு ஆவணம் எழுதி படிக்கிறது. இதுதான் டெக்னாலஜி. புரியுதா? அது 80களில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு அந்த படத்தில் ஒரு காட்சி. அப்படி இருக்கவனே வந்து யாரை வச்சு எங்கே சொல்லி கொடுத்தா எப்படி சொல்லி கொடுத்தா அவர்கள் கற்றுக் கொடுக்க முடியும்ன்ற ஒரு இது இருக்குல்ல. இதை தானே கல்வித்துறை செய்யணும். நம்ம ஊர்ல அறிவொளி இயக்கம் மாலை நேர கல்விங்க இதெல்லாம் சொல்ல, இது எதுவுமே அமெரிக்காவில் இல்லை. எல்லாம் ஐவாசா இருக்கு. 70% பேருக்கு எழுத தெரியல. ட்ரம்ப் வந்தாப்புல ஏன்டா தின்னுட்டு எல்லாம் உட்காந்துட்டு ஓடுறான்னு சொல்லி எல்லாம் திறந்து விட்டார். திறந்துட்டு எல்லாம் மாநில பட்டியலுக்கு போடு, நான் 5 பைசா செலவு பண்ண முடியாது, எல்லாம் வேலையை விட்டு ஓடு. நம்ம திருட்டு பயிர்களை வேலையை வச்சு என்னங்க பண்ண முடியும்? இவங்க தமிழில் மீடியாவில் உள்ளவன், இந்தியன் மீடியாவில் உள்ளவன் இலவும் தெரியாத எடுத்துன்னு தெரியாமல் அங்கே உள்ள ட்ரம்ப்புக்கு எதிராக போடுறாங்க. கலைத்து விட்டார் கல்வி கொள்கை, அது கல்வி குழுவையே கலைச்சிட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்றது இதுதான். எதுக்கு கலைச்சாரு, எதுக்கு உள்ளுக்குள்ள உள்ள மேட்ரு என்ன, எதுவுமே தெரியாமல் இங்கே நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குடியரசு கட்சி கண்டிச்சு, பைடன் கட்சி, ஆமாம் கமலா ஹாரிஸ் கட்சி தானே, அவன் தான் ஒழிஞ்சு போயிட்டான். இல்லை அவன் கண்டிச்சான்னா கண்டிக்கலையா, அவனால தானே இவ்வளோ நாசக்காடை. அதுக்கப்புறம் ட்ரம்ப் இன்னொரு விஷயம் என்ன மறைமுகமாக சொல்கிறார் அப்படின்னா, இந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, சர்வதேச மாஃபியா கும்பல் அமெரிக்காவில் தான் இருக்கு. இந்த கேட்ஸ் மெடிக்கல் மாஃபியா மாதிரி கல்வி மாஃபியாவில் சின்ன பிள்ளைங்களுக்கு வேற விஷயத்த வேற விதமான கல்வியை எல்ஜிபிடிவி போன்ற விஷயத்த உள்ள பூத்துறது, உள்ள பூத்தி அதை பூராமே ஆளை மாற்றி விட்டுறது. அது ஒரு கும்பல் உள்ள வேலை பார்த்துட்டு, அதனால கல்வித்துறை இருந்தால் தானடா இதை பண்ணுவீங்க எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் தந்து விட்டாங்க. 50 மாகாணம் இருக்கு அமெரிக்காவில். 50 மாகாணத்தில் ஒவ்வொருத்த மாகாணத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. அந்தந்த ஸ்டைலுக்கு நீ சொல்லி கொடுக்குறப்போ, ஆனால் பையன் படிக்கணும், அதை பார்த்துக்க. வருஷம் வருஷம் ஏழைகளுக்கான தொகையை நாங்கள் நிறுத்த மாட்டோம், அதை கொடுத்துருவோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? திருட்டு ஆசிரியர்களையும் திருட்டு மொல்ல மாதிரி பயலுக கல்வித்துறைன்ற பேரில் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருந்த நாய்களை அடித்து துரத்திருக்காரு. அப்படி தான் நியூஸ் போடணுமே தவிர அந்த நாட்டை நாசப்படுத்தி, அந்த நாட்டில் கல்வித்துறையை நாசப்படுத்தி 70% மாணவர்கள் எழுத படிக்க தெரியாமல் வச்சுட்டு ஒரு கல்வித்துறை, அவனுக்கு பல லட்சம் பல கோடி ரூபா சம்பளம். நம்ம ஊர் மாதிரி 1000 50,000 1 லட்சம்லாம் கிடையாது, பல கோடி சம்பளம் நாடு முழுவதும் கொடுத்துட்டு அவங்க தின்னுட்டு பிள்ளைங்களையும் படிக்க வைக்காமல் இருக்கணும். அடிச்சு துரத்தாமல் என்ன பண்ண முடியும்? கலைச்சி விட்டார். அவ்வளோதான், ஓடுகிற எல்லாம் கல்வித்துறையை கலைச்சி விட்டார். அந்தந்த மாகாணத்தில் அவன் பார்த்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அந்த பாடத்திட்டத்தை என்ன வேணாலும் வச்சு சொல்லிக் கொடு, ஆனால் பையங்க படிக்கணும், ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசுலேருந்து உதவி செய்வோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? இவங்க ஏதோ இலவும் தெரியாமல் எதுவும் தெரியாமல் ஏதோ டிரான்ஸ்லேஷன் போட்டு இதுக்கு எதிராளிகள் இருப்பான்ல. இவ்வளோ டிரான்ஸ்லேஷன் புரியலையா, இல்லை சப்ஜெக்டே எங்களுக்கு புரியாது. அதாவது அப்போ அந்த அதிகாரிகள்லாம் தூண்டி விடுவான்ல, அவனுக்கு பொழப்பு போகுதுங்க. காலங்காலமாக உட்காந்து தின்னுட்டு இருந்தாங்க. நாசால கோடி கோடியாக கொள்ளை. எதுக்கு எலான் மஸ்க் இறக்கி விட்டாங்க நாசால? ஸ்பேஸ் எக்ஸ் எதுக்கு போச்சு? ஆமாம், நாசா தானே இவ்வளோ நாள் கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ எதுக்கு பிரைவேட் கம்பெனி கொடுக்குறான் ஸ்பேஸ் எக்ஸ்? அது இப்போ சுனிதா வில்லியம்ஸுக்கு இவ்வளவு தாமதமானது காரணமே பைடனுடைய ஆட்சி தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆமாம், பைடனோட ஆட்சி அப்படின்னா என்னென்னா, இப்போ ட்ரம்ப் வந்தோடனே போச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல. பைடனோட ஆட்சியில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லான்ச் வெஹிக்கிள்ன்றது இந்த ராக்கெட் ஏவுது இல்லை, அதுக்கப்புறம் அதில் உள்ள கியூப் இருக்கும். இதை கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டு வந்து அதை ஜாயின் பண்ணி தான் கூப்பிட்டு வரணும். அதுக்கு பல பேர்கள் இருக்கும்.
பல ஸ்டேஜ்கள் இருக்கு அது போகிறது. ம். இப்போ இதுக்கு வந்து 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. யாரு? ம். எலான் மஸ்க் 100 கோடியில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை வந்து நாசா 1000 கோடியில் செய்கிறான், ம். டிலே பண்ணுறான். இதுதான் பைடன் ஆட்சி நடந்தது. டிலே பண்ணி அதை ஒரு பெரிய இது மாதிரி ஐயோ எப்படி ஆச்சு எப்படி ஐயோ வேற கோடு விழுந்திருக்கு, ம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஓவர் பில்டப் கொடுத்து ஏகப்பட்ட காசை பிடிங்கி தின்னு நாசாவில் ஆட்டையை போட்டதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எலான் மஸ்க் வந்தாப்புல இந்த கருமத்தை தானடா ராத்திரி பூரா உட்காந்து விட்டிருக்கீங்க, நான் பார்த்துக்கிட்டேன்டா ஒரு 100 ஒரு உனக்கு 1000 கோடி ஆகுது ராக்கெட் செய்கிறதுக்கு, 100 கோடியில் நான் செய்கிறேன் பாருன்னு செஞ்சு விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? செஞ்சு விட்டு தான் கூப்பிட்டு வந்துட்டாப்புல. ஸோ இப்போ அவங்க காண்டானவன்லாம் என்ன பண்ணுவான், எலான் மஸ்க்கை ஒழிச்சுக்கிட்டு இருந்தானே பார்ப்போம். நம்ம புலப்புல மண்ணை போட்டான், நம்ம 1000 கோடி அடிச்சுக்கிட்டு இருந்தோம், 2000 கோடி அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இது செய்ய முடியாத காரியம்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் வந்து அசால்ட்டாக பண்ணி முடிச்சிட்டான், 3 மாசத்துல பண்ணிட்டான். புரியுதா? பண்ணிட்டான், சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டானே. அப்படிங்கும்போது அவங்களால பொறுத்துக்க முடியாது இல்லை, அதை தான் அவங்க செய்கிறாங்க. இதை வெடிக்க வைக்கிறதுக்கு உள்குத்து சதி நிறையா நடந்தது. எலான் மஸ்க் பார்த்தீங்களா, நம்பினீங்கல்ல, இதான் வெடிச்சிருச்சுல்ல, இப்படி பிளான் பண்ணாங்க. நான் எலான் மஸ்க்கு பக்கா தெளிவாக அவரோட ஆட்களை கூப்பிட்டு சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் கல்வித்துறை எல்லா துறையிலையும் ஒரு பெரிய மாற்றங்களை ட்ரம்ப் கொண்டு வந்துருக்காங்க. அது எல்லாமே தேவையான மாற்றங்கள். 80% ட்ரம்ப் செய்கிறது சரி, 85%. 1-2 வேணால் எரராக இருக்கலாமே தவிர, தப்பாக இருக்கலாமே தவிர, 85% அமெரிக்காவே புரட்டி போடணும் இந்த 4 வருஷத்தில் முடிவு பண்ணிருக்காங்க. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில அரசு அதிகாரிகள், அங்கே உள்ள மாஃபியாக்கள், முதலாளிகளுக்கு மட்டும்தான் அவர் எதிராக செயல்படுறாரு, அமெரிக்க மக்களுக்கு இல்லை. மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. என்ன பண்ணான்னா மக்கள் வரி பணத்தை இந்த நாய்க்கு பணம் தின்னுட்டு இருக்கு தார்மரம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறவனுக்கு 15 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அவன் சொகுசாக இருந்து வேலையும் பார்க்கறது இல்லை, அவனை பூரா துரத்தி விடணும்னு தான் சொல்கிறார். இந்த காசு மிச்சமானாலே நம்ம பெருசாக சம்பாதிக்க வேண்டியதே இல்லைன்றார். இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு நிறைய அரசு பணியாளர்கள்லாம் நீக்கிட்டாரு அப்படின்னு. ஆமாம், சும்மா உட்காந்தா நீக்க தாங்க செய்வேன். அரசு பணியாளர்னா அவனை கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும்னு இதாக இருக்கா? ரைட்ஸ் இல்லை, அரசு பணிங்கிறதே மக்கள் நம்புறது. இந்த நாட்டினுடைய அரசு பணினா குறைந்தபட்ச சாகர வரி உத்தரவாதத்தோடு நம்மளை வாழ வைப்பாங்கன்னு தானே. வாழ வைக்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு வேலை பார்க்கணும்ல, நீங்கள் நாட்டை வாழ வைக்கணும்ல. நீங்கள் அரசு பணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அரசாங்கம் நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கல்ல. அப்போ அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு தானே அரசு பணி உங்களுக்கு கொடுக்குறா. நீங்கள் தின்னுபிட்டு நல்லா காசு அடிச்சுட்டு நல்லா கொள்ளை அடிச்சுட்டு எந்த டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சு துரத்தை தான் செய்வாங்க. அரசு டிரைவர் அவர் சம்பளம் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் வந்து பஸ் எடுக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு ஒரு பீடியை குடிச்சிக்கிட்டு டிஎஸ்ஆர் வருவோம்யா எரியா 10 மணின்றது 10:30 எடுத்தா எல்லாம் செத்தா போயிட போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அடிச்சு துரத்தானே செய்வாங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய பணி அவர் கரெக்டாக 10 மணிக்கு வண்டி எடுத்தார், நீட்டாக ஓடினார் வந்தார். நான் அவர் உரிமைகளை கேட்குறதுக்கு அவருக்கு இது இருக்குது. நீங்கள் லீவை போட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு வரமாட்டேன்றதும் 10:45 போமையா இருங்க அப்படின்னு பீடியை குடிச்சு உட்காந்துருந்தீங்கன்னா அவங்கள எப்படி வச்சுருப்பாங்க. தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடிக்க பீஸுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்க. சரி, ஒரு 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 நாடே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கலைக்குதுன்னு தானே செய்தி வருது. அதுதான் இந்த முட்டாள்கள் எல்லாம் புரியாதுன்றல. எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கைவசம் இருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இல்லாம ஆக்குறதுங்கிறது. ஆமா, இல்லாம ஆக்கிட்டு அதை வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்குறேன். இல்லாம ஆக்கினா எல்லாத்தையும் பிள்ளைகளை பூரா துரத்தி ஆகும். முழு உரிமையும் மாநிலத்துக்கு போகுது. ஆமா, அவ்வளவுதான். பணம் அவங்க கொடுப்பாங்க, தேவையான பணம் கொடுப்பாங்க, லோன்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. இந்த கல்வி குழுன்றதை கலைச்சிட்டாங்க. மத்திய குழுன்னு ஒன்று இருந்துக்கிட்டு துப்பாக்கூர் வேலையை பார்த்துட்டு இருந்தது, மாணவர்களை திசை திருப்பி மத ரீதியாக மாற்றி விடுறது, எல்ஜிபிடி குரூக்களாக உருவாக்குறது, ஆம்பளைய பொம்பளையா, பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பையனை மாற்றுறது, ஆம்பளை பையனை பொம்பளை பிள்ளையா மாற்றி விடுறது. ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தங்கிக்கிங்கன்றது அதற்கான சூழலை இல்லை. அந்த சப்ஜெக்ட் வேற, இது வந்து அதை தாங்க ஸ்கூல்லேயே பண்ணுறாங்கன்றல. அந்த ஸ்கூல்ல அது கல்வி குழு தாங்க பண்ணுது. நிதி குறையாதா? கல்வி குழு மூலமா தாங்க அதை நிதி குறையாதா? கல்விக்கான நிதியை குறைச்சிருவாரு. என்ன அதெல்லாம் எங்கே போய் குறைச்சா? குறைக்க மாட்டாங்க, நிதியெல்லாம் குறைக்க மாட்டாங்க. இந்த குழுவை கலைக்கிறாங்க. அப்படித்தான் இருக்கணும். சரி, இப்ப இந்தியாவோட செட்டப்புக்கு பொருத்தி பாருங்க. இந்தியாவுடைய மத்திய அரசு, மாநில அரசு இருக்கு. இங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்? திராவிட கட்சிகள்லாம் மாநில அரசுக்கு அதிகாரம் கொடு, எங்க கல்வியை தீர்மானிக்க நாங்க இப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஐயோ நான் தனியா குழு போட்டுக்கிறேன்யா, உன் புதிய கல்விக் கொள்கையும் வேணாம், உன் மும்மொழி கொள்கையும் வேணாம், நாங்க தமிழ்நாட்டுக்காரன் எப்படி படிக்க வைக்கணும்னு தெரியும், நாங்க படிக்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்படித்தானே? இவங்க தனியா கல்வி, ஆனா டெல்லி விட மாட்டேங்குது, உங்க கையில கொடுக்க மாட்டோம், நாங்க தான் பண்ண வைக்கணும். இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இதுக்கு அகைன்ஸ்டா பண்றாரா, இதுக்கு ஆப்போசிட்டா? இந்த செட்டப் வேற, அந்த செட்டப் ஒண்ணு. அது வந்து ஒன்லி ஆங்கிலம் மட்டும்தான்.
சரி. அது வந்து அவங்களோட தாய்மொழி இங்கிலீஷ். ஆமா. அங்க அது தவிர வேற ஒண்ணும் வேற கிடையாது. ஒண்ணும் இல்ல. அவன் ஹிந்தி படிக்க போறானா, போஜ்பூரி படிக்க போறானா, என்ன படிக்க இங்க தான் அந்த கர்மாந்திரம் பூரா இருக்கு. புரியுதா உனக்கு? ம். இங்க 50 மொழி இருக்கு. அதுல டாமினேட் பண்ணணும்னு பார்க்குறான். மத்திய அரசு இந்திய கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு பார்க்குறான். அங்க அதெல்லாம் கிடையாது. ம். ஆனா அங்க வந்து வரலாறும் கிடையாது. ம். வரலாறு. இப்ப நியூயார்க் வரலாறு திருச்சி சொல்றாங்க. ம். வாஷிங்டன் வரலாறை மாத்துறாங்க அப்படின்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. எல்லா வரலாறும் ஒண்ணுதான். எல்லாம் வந்தேரி. ம். கொலைக்க வந்தவன. ஆமா. எவனும் வரலாறு கிடையாது. ம். ஆனால் இப்ப நமக்கு என்ன பாதிக்குதுன்னா நம்மளுடைய வரலாறு அழிச்சிருவான்றது தான் நம்மளுடைய உத்தேசம். அங்க அதெல்லாம் அங்க கிடையாது. அதனால அங்க எல்லாருமே வந்தேரிகள் தான். நம்ம எல்லாம் வந்தேரி எல்லாருக்கும் எவனுக்குமே வரலாறு கிடையாது. ம். அதனால எல்லாரும் ஒண்ணா அங்க கலந்து நம்மளோட தாத்தா பாட்டி 3 தலைமுறை போனவனா அங்க அமெரிக்கனா தான் இருப்பான். இருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவேன். வரலாறு பேச ஆரம்பிச்சா அவனுக்கு சிக்கல். சிக்கல். அவன் அதெல்லாம் பேச மாட்டான். உள்ளூர்காரன் துரத்தி விட்டுருவான். ம். ஸோ அதனால வந்து அவர் உள்ளூர்காரனே அழிச்சிட்டாங்க. இந்தா தானடா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி செவ்விந்தியர்களை பூரா கொண்டு விட்டாங்க. ம். கொண்டுட்டு இவங்க வந்தேரிகள் மட்டும் இருக்கான். ஸோ அதனால அவர்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து இப்போ அமெரிக்காவுடைய கல்வி வளர்ச்சிக்கு பாசிட்டிவாக தான் பார்க்குறீங்க. பெரிய விஷயம். இதெல்லாம் பண்ணியே ஆகணும். நாம தான் உட்காந்து தின்னுட்டு இருந்தேன், வேலை வெட்டி இல்லாமல் அந்த நாட்டை ஆட்டையை போட்டு சுரண்டி தின்னுக்கிட்டு வாழ்க்கையில் குளிச்சுக்கிட்டு இருந்தவன் புறத்தை ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அதிகாரிகளை தான் குறி வச்சிருக்காரு. இப்போ எலான் மாஸ்க் கையில் எதுவும் அதிகாரமாக அந்த மாதிரி கிடையாது. கல்வித்துறைக்கே இது இல்லை. எலான் மாஸ்க்கு ஒரு முக்கிய பொறுப்பு. எங்கெங்கெல்லாம் சீட்டிங் பண்ணுறாங்க, செலவு கம்மியாக இருக்குது, கூட இருக்குது, எவ்வளோலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் உட்காந்துருக்கான்றதை கண்காணிக்கிறதுக்கு தான் எலான் மாஸ்கே பொறுப்பு. அதனால் கரெக்டாக தூக்கிடுவாங்க. கரெக்டாக தெரியுமில்லங்க. உதாரணத்துக்கு பல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அவனால் லூசு பயில மாட்டியிருப்பான். அவன் கார்பரேட் கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா, நான் 2 கேமராவுக்கு 3 கேமரா பண்ணி வச்சுருப்பேன். இருக்கிறதே 2 கேமரா வச்சுருப்பான். அப்புறம் வந்து எடிட்டர் ஒரு 2 பேர் வச்சுருப்பேன். ப்ரோமோ கட் பண்ணுறதுக்கு, தம்ப்நெயில் போடுறதுக்கு ஒருத்தன், ப்ரொடியூசர் ஒரு 2 பேர். ஆமாம், ஒருத்தன் சப்ஜெக்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு ஒருத்தன், கரெக்டாக அவங்க பேசுகிறாங்களான்னு பார்க்குறதுக்கு ஒருத்தன், ஃபோன் பண்ணி கெஸ்ட்டை வர வைக்கிறதுக்கு ஒருத்தன் சொல்லி மண்டையை கேள்வி. இதெல்லாம் ஒரே ப்ரோக்ராமுக்கு, ஒரு ப்ரோக்ராமுக்கு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு, ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த ஓனர் ஒழிஞ்சு போயிடுவான். 6 மாதம் 8 மாதமா அவன் எங்கேயோ கொள்ளையடிச்சு வந்துருப்பான் காசை. ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு இவங்க ஆட்டையை போட்டு தின்னுட்டு 8 மாதம் வரைக்கும் அந்த கம்பெனிலேருந்து ஓடி போயிடுவாங்க, வேறு கம்பெனிக்கு போவாங்க. அப்படியே அங்கே மாதிரி இருப்பாங்க. இந்த ஸ்டைல் ஒன்று. ஜீவாட்ஸுடைய ஸ்டைல் எப்படி அப்படின்ட்டு தனி, அது வெளியில் ரகசியத்தின் வெளியே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லாபம் வந்து அபரிதமாக அதிகரிக்கும், அவனுக்கு வந்து நஷ்டம் அபரிதமாக அதிகரிக்கும். புரியுதா? ஒரு 10 ரூபா வருமானம் வருதுன்னா 100 ரூபா செலவு பண்ணி 10 ரூபா தான் அவனுக்கு வரும். காணாமல் போய் ஓடி போயிடும். ஓடி போகும்போது என்னன்னா அந்த ஆட்டத்தை இப்போ அதை களைச்சி விட வேண்டியதானே. இப்போ உங்கள் கையில் அந்த கம்பெனியை கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறீங்க? 9 பேர் தேவையில்லை, ஒருத்தர் இருந்தால் போதும், எல்லாத்தையும் துரத்தி விட்டுருந்தோம். இதுதான் சிம்பிளாக சொன்னேன். ஸோ இதைத்தான் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நஷ்டம் வரல, லாபம் வரலைன்னா கூட நஷ்டம் வரக்கூடாது. எதுக்கு இவங்களாம் எத்தனை பேர் எதுக்கு கூட்டமாக உட்காந்துருக்காங்க, எல்லாம் துரத்தி கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், யார் நீலாம் யாருன்னா அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் ஆங்கரே இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாரா? அவருக்கு தெரியாது, அவருக்கு எடுத்து கொடுக்குறதே வரும். சரி, இங்க இருந்து இங்க எடுத்து கொடுக்குற பொண்ணு யாரு அப்படின்னா அதுதான் கால் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணும். என்ன நான் ரவுடி கும்பலாக அவரை ஃபாலோ பண்ணுறேன். கெஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் வரப்போகிறான், 11 மணிக்கு வர சொன்னால் வரப்போகிறான், 11:30 வரப்போகிறான். அதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வரல. சார் எங்கே இருக்கீங்க சார், வந்துட்டிங்களா, எங்கே வந்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், அம்மா வந்துட்டேன், சிக்னல் கிட்ட தான் பண்ணிக்கிறேன், வந்துடுறேன். இப்படி அதுக்கு ஒரு 20,000 சம்பளம், உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர். ஆமாம். இப்படி இருக்கும்போது என்னன்னா கம்பெனி வந்து காணாமல் போயிடும் கொஞ்ச நாளில். எந்த காலத்துலையும் அது நிற்காது மேலே, கொஞ்ச நாளைக்கு பரபரப்பாக பேசப்படும் முடியும். ஸோ அப்படி இருக்கிறோன்னா அடிச்சு துரத்துக்கிட வேண்டியதானே. அது யூடியூப்பை பொறுத்தளவுக்கு என்னென்னா அந்த சுள்ளிராஜன் காமெடி மாதிரி தான். நம்ம 2 பேரும் பேச போகிறோம், வேட்டியை இருக்கு கழட்டி வச்சிருவோம், கரண்ட்டே ஆஃப் பண்ணி வச்சுருவோம். அதில் தான் ஓட்ட முடியும் யூடியூப். அப்படி ஓடினா தான் கதை நடக்கும். இங்கே 10 லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு 10 பேர் இங்கே போகணும் அந்த போகணுன்னீங்கன்னா நாசம்தான். ஓனர் ஒழிஞ்சு போயிடுவான். அவன் எங்கேயா ஆட்டையை போட்டு வந்திருப்பான், அது வேறு விஷயம். அவனும் காலியாயிருவான். அந்த மாதிரி அவங்கள பூரா அடிச்சு துரத்த வேண்டியது தானே. இதுதான் சிம்பிளாக சொன்ன இதுதான். கண்டிப்பாக அங்கே என்ன நடக்குது, அமெரிக்காவுடைய சிஸ்டம் என்ன, வருகின்ற செய்தியில் என்ன, பின்னணியில் என்ன நடக்குது, அங்கே உள்ள கலை கிரவுண்டு ரியாலிட்டி, கலை யதார்த்தம் அது என்னவாக இருக்கிறது, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் பல்வேறு கருத்துக்களை ரொம்ப விரிவாக உங்களுக்கே உரிய பாணியில் உங்களது கோணத்தில் உங்களது பார்வையில் மக்களுக்கு எடுத்து வச்சு.